எங்க ஒரு கைதி ஒவ்வொரு நாளும் வேக்கானதும் வேலையா இருக்க சுவரை இடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த வாழை இடிச்சே உடைச்சிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுல ஒரு சின்ன கிராக் கூட விடல. அப்போ ஒரு நாள் அவன் பண்றதை பார்த்துட்டு இன்னொரு கைதியும் அவன மாதிரியே இடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பவும் எதுவும் ஆகல. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இடிக்கிறப்ப பின்பக்கமா சின்னதா விரிசல் விடுது. ஆக்சுவலி அந்த வாளுக்கு சின்னதா தான் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீக்கான மெட்டீரியல் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. சோ நிறைய பேர் சேர்ந்து இடிச்சா அதை உடைச்சிடலான்னு அவன் நினைச்சிருப்பான். அதே நேரத்துல அவன் ஒவ்வொரு நாளும் இதையே பண்றத பார்த்து டயர்டான ஒருத்தன் நீங்க எல்லாரும் சேர்ந்து இடிச்சாலும் அதை உடைக்க முடியாதுன்னு நக்கலா சொல்லிடுறான். அதை கேட்டு ட்ரிகர் ஆகி அந்த கிரவுண்ட்ல இருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சோரை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் அந்த சோருக்கு எதுவும் ஆகல. அவங்களுக்கு அடிபட்டதுதான் மிச்சம். சோ தப்பு கணக்கு போட்டுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த பிளான ஆரம்பிக்கலான்னு டனல் தோன்றதுக்கு ஆளுங்களை சேர்க்கிறான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் மாறி மாறி ஒவ்வொருத்தரா டனல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அதை முடிக்க போற நேரத்துல அங்க இருந்த எல்லா கைதிகளையும் செகண்ட் ஃப்ளோருக்கு மாத்திடுறாங்க. இதனால வெறுத்து போனவன் மறுபடியும் பழைய மாதிரி சோற உடைக்கிறதுக்கு வந்துடுறான். அப்போ ஒரு நாள் அவன் சோத்துல இடிச்சுக்கிட்டு இருக்கப்ப தூரத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆகி அந்த ஜெயில பார்த்து வந்துகிட்டு இருக்கு. உடனே அங்க இருந்த எல்லாரும் பயந்துடுறாங்க. ஆனா அது சோருக்கு பக்கத்துல விழுந்து கிராஷ் ஆகி கடைசியா அந்த சோறு பிரேக் ஆயிருது. அதை பார்த்து ஹாப்பியான கைதிகள் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் காட்ஸ் இருந்தாலும் அவ்வளவு பேரு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ பாதி பேரு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க.